أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே புதிய தர்ஜமா ஒரு பார்வை என்ற தலைப்பில் நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நாம் இதற்கு முன்னர் பயன்படுத்தி கொண்டிருந்த தர்ஜமாவிலிருந்து சில வசனங்களுக்கான மொழிபெயர்ப்புகள் கருத்தின் அடிப்படையிலும் தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையிலும் நமக்கு அது சரியில்லை என்று தெரிந்த காரணத்தினால் ஆதாரங்களின் அடிப்படையில் எது சரியான கருத்தோ அதை நாம் மொழிபெயர்ப்பாக செய்திருக்கின்றோம். பொதுவாக எது சரி என்று நமக்கு தெரிகிறதோ, தஅமா யுரீபுக் இலா மாலா யுரீபுக், உனக்கு சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாதின் பக்கம் சென்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எது உறுதியான கருத்தோ அதில்தான் நாம் நிற்க வேண்டும். பொதுவாக நாம் ஒரு கருத்தை முதலில் கூறுகின்றோம், பிறகு ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் சொன்ன கருத்து தவறு என்று நமக்கு தெரிய வரும் பொழுது நாம் சத்தியத்தின் பக்கம் செல்வதற்கு தயங்கக்கூடாது. மாற்று கருத்துடையவர்கள் அதை தவறாக சித்தரிப்பார்கள், வழிகேடு என்பார்கள். நாம் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரத்திற்கு, சொல்லக்கூடிய கருத்திற்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதை மட்டும்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய தர்ஜமாக்களில் நாம் இதற்கு முன்னர் பயன்படுத்தி கொண்டிருந்த தர்ஜமாவிலிருந்து சில வசனங்களுக்குரிய கருத்தை, மொழிபெயர்ப்பை நாம் மாற்றி இருக்கின்றோம். அதில் ஒரு வசனம் சூரா யூசுஃப் 12வது அத்தியாயத்தில் 24வது வசனம். நீங்கள் பக்கத்தில் நம்ம புக்கில் பக்கம் 77ஆம் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். சூரா யூசுஃபில் 24வது வசனம், வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லௌலா அர்ஆ புர்ஹான ரப்பி. அவள் அவரை நாடினாள். வலகத் ஹம்மத் பிஹி, அவள் அவரை நாடினாள். வ ஹம்ம பிஹா லௌலா அர்ஆ புர்ஹான ரப்பி, அவர் தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் அவரும் அவளை நாடியிருப்பார். அப்படின்னு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், மொழிபெயர்த்திருக்கிறோம். இதற்கு முந்தைய தர்ஜமாவதை நாம் எப்படி மொழிபெயர்த்திருந்தோம் சொன்னோம்னா, அவள் அவரை நாடினாள், அவரும் அவளை நாடிவிட்டால், தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் பிராக்கெட்டில் தவறி இருப்பார் என்ற கருத்தில் என்ன செஞ்சிருப்போம், மொழிபெயர்த்திருந்தாங்க. இப்போ நாம் அந்த கருத்தை மாற்றி இந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரும்பினாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் அவரும் அவளை நாடியிருப்பார் அப்படின்னு நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். அப்போ இந்த நம்முடைய இந்த மொழிபெயர்ப்பின் பிரகாரம் யூசுப் நபியுடைய உள்ளத்தில் எந்த விதமான தவறும் ஏற்படவில்லை. இறைவனுடைய சான்றை பார்த்திருக்காவிட்டால் என்ன செய்திருப்பார், அந்த ராணியின் மீது அவர் ஆசைப்பட்டிருப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய சான்றை அவர் பார்த்து விட்டால் அதான் என்ன செய்யவில்லை, ஆசைப்படவில்லை. அந்த பெண் மட்டும்தான், அமைச்சருடைய மனைவி மட்டும்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தவறான எண்ணம் கொண்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய சான்றை அவர்கள் பார்த்த காரணத்தினால் அந்த பெண் மீது எந்த விதமான தவறான எண்ணமோ எந்த விதமான நாட்டமோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி நாம் இந்த வசனத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றோம். இப்போ முதல்ல நாம் இந்த வசனத்தில் இவ்வாறு மொழிபெயர்க்க கூடாது என்பதற்கு சொன்ன காரணம் என்னன்னு சொன்னோம்னா, வ ஹம்ம பிஹா லௌலா அர்ஆ புர்ஹான ரப்பி அப்படின்னு வந்திருக்கு குர்ஆனில். இவ்வசனத்தில் 2 வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கு. முதலாவது வாக்கியம் என்னன்னா ஹம்ம பிஹா. ஹம்ம பிஹானா அவர், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவளை நாடினார் அப்படின்னு அர்த்தம். ஹம்மனா நாடினார், பிஹானா அவளை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவளை நாடினார். இரண்டாவது வாக்கியம் என்னன்னு சொன்னோம்னா லௌலா அர்ஆ புர்ஹான ரப்பி, அவர் தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால். அரபி மொழியில் நிபந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க, நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. நிபந்தனை ஷர்த்து, நிகழ்வுனா ஜவாப். நீ வந்தால் நான் வருவேன், நீ வந்தால் அப்படிங்கிற வாசகம் நிபந்தனை ஷர்த்து. நான் வருவேன் அப்படி சொல்லுவேன் ஜவாப், அது நிகழ்வு.
அப்போ இங்கே இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வந்திருக்கு. வஹம்ம பிஹா, அவர் அவளை நாடிவிட்டார். லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால். அதாவது நான் வந்திருப்பேன் நீ வந்திருந்தால் அப்படி சொல்லுவோம் பாருங்க தமிழ்ல. அதே மாதிரி இங்கே எப்படி வந்திருக்கு, நீ வந்திருந்தால் நான் வந்திருப்பேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் வந்திருப்பேன் நீ வந்திருந்தால் அப்படி மாற்றி என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. அப்போ இந்த வசனத்துடைய இந்த கருத்து இவ்வாறு மொழிபெயர்க்க கூடாது என்பதற்கு மாற்று கருத்துடையவர்கள் வைக்கக்கூடிய சான்று என்னன்னு சொன்னோம்னா, இமாம் தபுரி அவர்கள் தன்னுடைய தப்சீல் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, அன்னல் அரப லா துகத்திமு ஜவாப லவ்லா கப்லஹா, அரபிகள் லவ்லா என்ற நிபந்தனைக்குரிய நிகழ்வை முற்படுத்த மாட்டார்கள். லவ்லா அப்படிங்கிற அந்த வார்த்தை அது ஆல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வர்றது. வஹம்ம பிஹா, அவர் அவளை நாடிவிட்டால். லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால். இந்த ஆள் முடிக்கிறோம் பாருங்க, இந்த அர்த்தத்துக்கு என்ன வார்த்தை வரும், லவ்லா. அப்ப இந்த லவ்லா என்ற நிபந்தனை வார்த்தையை பயன்படுத்தினால் அதற்குரிய நிகழ்வு அதற்கு பின்னாடி தான் வரணும், முன்னாடி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி அரபி மொழி அறிஞர்களில் ஒருவரான தபரி என்பவர் என்ன செய்யறாரு, பயன்படுத்தி சொல்லி காட்டுறாரு. அவர் சொல்றாரு, லா தக்கூல் லக்கது கும்து லவ்லா ஜெய்துன், லக்கது கும்து லவ்லா ஜெய்துன், நான் நின்றிருப்பேன் ஜெய்து இல்லாவிட்டால். அப்படி சொல்லக்கூடாது. எப்படிதான் சொல்லணும், லவ்லா ஜெய்துன் லக்கது கும்து, ஜெய்து இல்லாவிட்டால் நான் நின்றிருப்பேன். அதாவது நிபந்தனையை சொல்லிவிட்டுத்தான் நிகழ்வை சொல்லணும், ஜவாபை சொல்லணும். நீ வந்திருந்தால் நான் உனக்கு உதவி செய்திருப்பேன், இப்படித்தான் சொல்லணும். நீ வந்திருந்தால் என்பது நிபந்தனை, நான் உனக்கு உதவி செய்திருப்பேன் என்பது எனது நிகழ்வு. எப்படி சொல்லக்கூடாது, நான் உனக்கு உதவி செய்திருப்பேன் நீ வந்திருந்தால். இந்த நிபந்தனை என்ன செய்யக்கூடாது, நிகழ்வை முற்படுத்தி நிபந்தனையை பிற்படுத்தக்கூடாது. அதிலும் குறிப்பா அந்த நிபந்தனைக்கு லவ்லா அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும் பொழுது ஜவாப் என்ன செய்யக்கூடாது, நிகழ்வை முற்படுத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் தபரி என்பவர் குறிப்பிடுகின்றார். இதை அடிப்படையாக வைத்துத்தான் நாம முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் சொன்னோம்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை நாடிவிட்டார், அல்லாஹ்வுடைய சான்றை பார்த்திராவிட்டால் தவறி இருப்பார், அதாவது விபச்சாரம் செய்திருப்பார் அப்படிங்கிற கருத்தை நாம சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இமாம் தபரி அவங்க சொல்லக்கூடிய அந்த அரபி மொழி விதி இருக்கு பாருங்க, அது அரபி மொழி இலக்கண அடிப்படையிலேயே பிற அரபி மொழி வல்லுநர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, குர்ஆனுடைய இலக்கணத்துக்கும் அது என்ன செய்கிறது, மாற்றமாக இருக்கிறது. முதலாவதாக இஅராபுல் குர்ஆன் இப்னு ஸையித் அப்படிங்கிற அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நிறைய நூல்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் உதாரணத்திற்கு நாம் என்ன செய்கிறோம், ஒன்றை சொல்லி காட்டுகிறோம். அவங்க சொல்றாங்க, எருத்துகு லிசானுல் அரப், அரபி மொழியில் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா. ஃபலைஸ கமா ஸுக்கிர, அவ்வாறு சொல்லப்படுவதை போன்று கிடையாது. வகத் இஸ்ததல்ல மன் தஹப இலா ஜவாஸி தாலிக பி உஜூதிஹி ஃபி லிசானில் அரப், அரபி மொழி வழக்கில் இவ்வாறு நிகழ்வை முற்படுத்தி கூறுவது இருக்கிறது. இமாம் தப்ரி சொல்றாரா இல்லையா, நிகழ்வை முற்படுத்தி நிபந்தனையை பிற்படுத்தி வராதுன்னு சொல்றார் இமாம் தப்ரி. ஆனால் அரபி மொழி அறிஞர்களை பதில் சொல்றாங்க, அப்படி கிடையாது. நிபந்தனையை பிற்படுத்தி நிகழ்வை முற்படுத்தி அரபி மொழியில் மக்கள் நினைச்சாங்க பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி அவர் சொல்லிவிட்டு குர்ஆனிலிருந்தே ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றார். இந்த குர்ஆன் வசனங்கள் என்னென்ன குர்ஆன் வசனங்களை முன்வைக்கிறாங்களோ இந்த குர்ஆன் வசனங்கள்ல எல்லாமே நிகழ்வு முற்படுத்தி வந்திருக்கு, நிபந்தனை பின்னாடி வந்திருக்கு. ஆனால் நாம் இதற்கு முன்பாக பயன்படுத்தி கொண்ட தர்ஜுமாக்கள்ல இந்த வசனங்கள் எல்லாத்துலேயுமே நாம் கரெக்டாக இந்த எப்படி இந்த இமாம்கள் சொல்கிறாங்களோ அப்படி தான் மொழிபெயர்த்திருக்கிறோம். எப்படின்னு பாருங்க, அவர் ஒரு வசனம் சொல்லி காட்ட, சூரத்துல் கஸஸ் 27வது அத்தியாயத்தில் 10வது வசனம், 28ல் 10வது வசனம், இன் காதத் ல துபுதி பிஹி, மூசா நபியுடைய தாயாரை பற்றி பேசக்கூடிய வசனம். இன் காதத் ல துபுதி பிஹி, அவரது உள்ளத்தை லவ்லா அன் ரபத்னா அலா கல்பிஹா, நிபந்தனை பின்னாடி வந்திருக்கு. லவ்லா அர் ரபத்னா அலா கல்பிஹா,
அவரது உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் இன்காதத்ல துபுதி பிஹி, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முனைந்திருப்பார். நிகழ்வு ஜவாப் முன்னாடி வந்திருக்கு, நிபந்தனை பின்னாடி வந்திருக்கு. நாம் முன்னாடி பயன்படுத்தி கொண்டு தர்ஜமாவில் இதை சரி இப்படி இந்த நான் அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க, இப்படி தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? நிபந்தனை பின்னாடி நிகழ்வு முன்னாடி வந்தாலும் நாம் இது சரிதான், இந்த பின்னாடி வந்த நிபந்தனைக்கு தான் முன்னாடி உள்ளது நிகழ்வு என்பதை ஏற்றுக்கொண்டு தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதில் எப்படி வருது பாருங்க, இன்காதத் ல துபுதி பிஹி, இது நிகழ்வு ஜவாப். அவள் ரகசியத்தை வெளிப்படுத்த முனைந்திருப்பார். எப்போ? லவ்லா அர் ரபத்னா அலா கல்பிஹா, அவளுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால். நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வருது, அதனுடைய நிகழ்வு என்ன செய்யுது? நிகழ்வு வாக்கியம் முன்னாடி வருது. அப்போ இதை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறோம்? அவரது உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்த முனைந்திருப்பார். முன்னாடி உள்ள நிகழ்வைத்தான் பின்னாடி உள்ள நிபந்தனைக்குரிய நிகழ்வாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பயன்படுத்தி இருக்கிறது. எல்லாருமே என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. இதே போன்று குரானில் எங்கெல்லாம் பல இடங்களில் நிகழ்வு முற்படுத்தி வந்த இடத்தையெல்லாம் அந்த இடத்துல முற்படுத்தி இருப்பது தான் நிகழ்வு என்று ஏற்றுக்கொண்டு மொழிபெயர்த்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இலக்கண வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரபி மொழி இலக்கண அறிஞர்கள் ஜவாபு லவ்லா மஹதூஃபுன் தல்லா அலைஹி மா கப்லஹு, லவ்லா என்ற வார்த்தை நிபந்தனையாக வந்தால் அதனுடைய நிகழ்வு போக்கப்படும். எப்போ போக்கப்படும்னா, அதற்குரிய சான்று முன்னாடி இருக்கும். ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிகழ்வு முன்னாடி சொல்லப்பட்டால் நிகழ்வு முன்னாடி சொல்லப்பட்டு நிபந்தனை பின்னாடி வரலாம், அப்படி சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. இன்னொரு அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா, லவ்லா என்ற நிபந்தனை எழுத்தாக வரும்போது அதனுடைய நிகழ்வு முன்னாடி சொல்லப்பட்டால், அதுதான் நிகழ்வு என்பது முன்னாடி ஆதாரம் இருந்தால் அது பின்னாடி போக்கப்படும். எப்படி வைத்து கொண்டாலும் நாம மொழிபெயர்த்திருப்பது தான் சரி என்ற கருத்து அது என்ன செய்கிறது தெரிகிறது. இப்போ உதாரணத்திற்கு, வலக்கது ஹம்ம பிஹா, அவர் அவளை நாடிவிட்டார். லவ்லா அர் புர்ஹான் ரப்பி, தமது இறைவனின் சான்றை பார்த்திருக்காவிட்டால், அவ தமது இறைவனின் சான்றை பார்த்திருக்காவிட்டால் லக்கது ஹம்ம பிஹான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஏன் இந்த லவ்லா கடுத்து எதற்காக அந்த நிகழ்வு போக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், அந்த வாக்கியம் முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது. அதைத்தான் பல அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்காங்க. லவ்லாவுக்கு முன்னால் அதனுடைய ஜவாப் எதுவென்று அறிவிக்கும் ஆதாரம் இருக்கும்போது லவ்லாவுக்கு பின்னால் அந்த ஜவாப் போக்கப்படும். ஒரு நிபந்தனைக்கு பின்னாடி நிகழ்வை எப்போ கொண்டு வர மாட்டாங்கன்னு சொன்னோம்னா, அந்த நிகழ்வு இதுதான் என்று அறிவிக்கக்கூடிய ஆதாரம் முன்னாடி இருக்கும். முன்னாடி இருக்கும் பொழுதுதான் அந்த நிபந்தனைக்கு பின்னாடி அந்த நிகழ்வை கொண்டு வர மாட்டார்கள். அப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் வஹம்ம பிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை நாடி இருப்பார் என்பதுதான் ஜவாப், நிகழ்வு. அது முன்னாடியே சொல்லப்பட்ட காரணத்தினால லவ்லா ரஆ புர்ஹான ரப்பி, தமது இறைவனின் சான்றை அவர் பார்த்திருக்கா விட்டால் என்பதோடு நிற்குது. ஏன்னா அதனுடைய நிகழ்வு எதுவென்பது முன்னாடி என்ன செய்யப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டது என்பதை பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அதை சுட்டி காட்டுறாங்க. எப்போ அது போக்கப்படும் என்று சொன்னால், லவ்லாவுக்கு பின்னாடி அதனுடைய ஜவாப், அதனுடைய நிகழ்வு எப்போது அது போக்கப்படும் என்று சொன்னால், அது முன்னாடியே அதற்குரிய ஆதாரம், போக்கப்பட்ட ஜவாப் எதுவென்று குறிப்பிடக்கூடிய ஆதாரம் முன்னாடி இருக்கும். அப்போ நாம் எதை நிகழ்வு ஆக்க முடியாது? அல்லாஹ்வின் சான்றை அவர் பார்த்திருக்காவிட்டால் பிராக்கெட் தவறு இருப்பான்னு போடுறோம் பார்த்தீங்களா, இதை நம்ம நிகழ்வு ஆக்க முடியாது. என்ன காரணம்? இந்த லவ்லாவுடைய ஜவாப் எப்பொழுது பின்னாடி சொல்லப்படாதுன்னு சொன்னோம்னா, எது ஜவாப்பாக வருமோ, எது நிகழ்வாக வருமோ அது முன்னாடியே சொல்லப்பட்டு இருக்கும். அப்போ ஹம்ம பிஹா, அவர் அவளை நாடி இருப்பார் என்ற அந்த வாசகம்தான் இதற்குரிய நிகழ்வாக நாம் கொடுக்க வேண்டும் என்று இலக்கண அறிஞர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கண அறிஞர்கள் இந்த விதி என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. இப்படி நாம் இந்த இலக்கணத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் நமக்கு நாம மொழிபெயர்த்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு தான் சரின்னு வரும். இப்போ உதாரணத்திற்கு குரானில் பல வசனங்கள் இவ்வாறு என்ன செய்து இருக்கிறது. இந்த யூசுப் நபி தொடர்பான வசனத்தில் மட்டும் இது அரபு இலக்கணத்துக்கு சரி கிடையாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அவங்க இந்த இடங்கள்ல எல்லாம் அந்த விதியை சரி என்று ஏற்றுக்கொண்டு, எந்த விதி? லவ்லாவுடைய அந்த நிகழ்வு அது முன்னாடி வரும் என்பதை ஏற்றுக்கொண்டு தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க.
நம்ம முன்னாடி பயன்படுத்திய எந்த தர்ஜமாக்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த அடிப்படையை தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உதாரணமாக குரானில் 7வது அத்தியாயம் 43வது வசனம், வமா குன்னாலி நகுத்ததிய லவ்லா அன் ஹதான் அல்லா. நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வந்திருக்கு. லவ்லா அன் ஹதான் அல்லா, அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்தி இருக்காவிட்டால் வமா குன்னாலி நகுத்ததிய, நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்க மாட்டோம். அப்போ இந்த லவ்லா என்ற நிபந்தனை வாக்கியத்திற்கு நிகழ்வு வாக்கியமாக எதைத்தான் சொல்றாங்க? முன்னாடி உள்ள வாக்கியம். நாம் முன்னாடி பயன்படுத்தி கொண்டு தர்ஜமால போய் பார்த்தாலும் இப்படி தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்தி இருக்காவிட்டால் வமா குன்னாலி நகுத்ததிய, நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்க மாட்டோம். அப்போ முன்னாடி சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தை தான் பின்னாடி சொல்லப்பட்ட நிபந்தனை வாக்கியத்திற்குரிய நிகழ்வாக என்ன செய்திருக்கின்றார்கள்? கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா குரான்ல சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் 42வது வசனம் இல்ல பாருங்க, இன் காதல யுலில்லுனா அன் ஆலிஹத்தினா லவ்தா அன் சபர்னா அலைஹா, லவ்தா அன் சபர்னா அலைஹா, இது நிபந்தனை வாக்கியம். நமது கடவுள்கள் மீது நாம் உறுதியாக இல்லை என்றால், இது நிபந்தனை. நிகழ்வு என்ன? இன்கானத யுலில்லுனா அன் ஆலிஹத்தினா, அவற்றை விட்டும் இவர் நம்மை வழிகெடுக்க முயன்றிருப்பார். இதுதான் நிகழ்வு. ஜவாபு நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வருது, அந்த நிபந்தனைக்குரிய நிகழ்வு வாக்கியம் ஜவாபு முன்னாடி வருது. அப்போ யூசுப் நபி வசனத்தில் மட்டும் முன்னாடி வரக்கூடியதை பின்னாடி வரக்கூடிய நிபந்தனை வாக்கியத்திற்கு நிகழ்வாக கொடுக்க கூடாது என்று வாதிக்கக்கூடியவர்கள் நாம சுட்டி காட்டக்கூடிய இந்த வசனங்கள்ல எல்லாம் முன்னாடி உள்ளதைத்தான் பின்னாடி வரக்கூடிய நிபந்தனை வாக்கியத்திற்கு நிகழ்வான செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அது நாம என்ன, குரானுக்கு மேல ஒரு இலக்கண விதி என்ன செய்யாது, கிடையாது. அதே போன்று இன்னொரு வசனத்தை பாருங்க, சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் 77வது வசனம், மா யஅபௌபிக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும். லவ்லா துஆவுக்கும்ங்கிற வாக்கியம் பின்னாடி வந்திருக்கு. நீங்கள் சோதனையான கட்டத்தில் பிரார்த்திக்காமல் இருந்திருந்தால், மா யஅபௌபிக்கும் ரப்பி, இந்த முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியம் என் இறைவன் உங்களை ஒரு பொருட்டாக கருதி காப்பாற்றி இருக்க மாட்டான். அதாவது நிபந்தனை பின்னாடி சொல்லப்படுது, அதற்குரிய நிகழ்வு முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியம். எல்லோருமே எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்க? நீங்கள் சோதனையான காலகட்டத்தில் பிரார்த்திக்காமல் இருந்திருந்தால் என் இறைவன் உங்களை ஒரு பொருட்டாக கருதி காப்பாற்றி இருக்க மாட்டான். அப்போ பின்னாடி வரக்கூடிய நிபந்தனை வாக்கியத்திற்கு தான் முன்னாடி வரக்கூடிய வாக்கியத்தை நிகழ்வாக என்ன செய்திருக்கின்றார்கள், கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வசனத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. இங்க என்ன வாதம் வைப்பது கிடையாது. லவ்லா என்ற நிபந்தனை எழுத்து வந்தால் அதற்குரிய ஜவாப் முன்னாடி வராது, முன்னாடி சொல்லப்படாது அப்படிங்கிற இந்த யூசுப் நபி வசனத்தில் பேசக்கூடிய வியாக்கியானத்தை இந்த வசனங்களுக்கெல்லாம் என்ன செய்வது கிடையாது, பேசுவது கிடையாது. அதே போய் அடுத்த ஒரு சான்று பாருங்க, சூரத்துல் கசஸ்ல 10வது வசனம், இன் காதத்தில் துபுதி பிஹி, இது ஏற்கனவே அந்த இஅலாபுல் குரான் என்ற நூலாசிரியர் எடுத்துக்காட்டிய வசனம் தான். இன் காதத்தில் துபுதி பிஹி லவ்லா அன் ரபத்னா அலா கல்பிஹா, அவரது உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால், நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வரக்கூடியது. லவ்லா ரபத்னா அலா கல்பிஹா, அவரது உள்ளத்தை, மூசா நபியோட தாயாருடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால், இன்காதத்ல துபுதி பிஹி, முன்னாடி உள்ள வாக்கியம் அதற்கு நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முனைந்திருப்பார். அப்ப இங்க பின்னாடி வரக்கூடிய நிபந்தனை வாக்கியத்திற்கு தான் முன்னாடி உள்ள வாக்கியத்தை நிகழ்வாக என்ன செய்திருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். எல்லோரும் ஏற்றுக்கொள்றாங்க. இந்த வசனத்தை லவ்லாங்கிற எழுத்து தான் வருது, அதற்கு முன்னாடி உள்ள வாக்கியத்தை தான் பின்னாடி வரக்கூடிய நிபந்தனைக்கு நிகழ்வாக என்ன செய்திருக்கின்றார்கள், கருதி இருக்கின்றார்கள். இங்கெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. யூசுப் நபி தொடர்பான வசனத்தில் மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னப்பா காரணம்? லவ்லா என்ற அந்த எழுத்து நிபந்தனைக்காண்டி வந்தால் அதற்கு பின்னாடி தான் அதனுடைய நிகழ்வு வர வேண்டும், இங்கே பின்னாடி வரவில்லை. அப்போ யூசுப் நபி வசனத்தில் மட்டும் பின்னாடி வரல, அதான் நாங்களா பிராக்கெட் போடுவோம்னு சொல்லக்கூடியவர்கள் மற்ற எல்லா வசனங்களும் எதை ஏற்றுக்கிறாங்க, முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, பின்னாடி சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு நிகழ்வாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியே என்ன செய்கிறாங்க, மொழிபெயர்க்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம குரானுடைய இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் என்ன கருத்து நமக்கு உறுதியாக தெரிகிறது, வலகத்து ஹம்மத் பிஹி, அந்த பெண் யூசுப் நபியின் மீது ஆசைப்பட்டாள். வ ஹம்ம பிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண் மீது ஆசை கொண்டிருப்பார். எப்பொழுது? லவ்லா அர் ரஆ புர்ஹான ரப்பி, தமது இறைவனின் சான்றை பார்த்திருக்காவிட்டால்.
அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய சான்றை பார்த்த காரணத்தினால் அந்த பெண் மீது என்ன செய்யவில்லை, ஆசைப்படவில்லை. இப்படித்தான் குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியம் பின்னாடி சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு நிகழ்வாக என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. இலக்கண அறிஞர்கள் ரெண்டு கருத்து சொல்றாங்க. ஒரு கருத்து என்ன, பின்னாடி நிபந்தனை பின்னாடி தான் வர வேண்டும் என்று வைத்தால் அது எப்போ போக்கப்படும், முன்னாடி சொல்லப்பட்டாதான் செய்யப்படும், பின்னாடி போக்கப்படும். லௌலா என்ற நிபந்தனைக்குரிய ஜவாப் நிகழ்வு பின்னாடி எப்போ சொல்லப்படாது என்று சொன்னால் அந்த நிகழ்வு எது என்று அறிவிக்கக்கூடிய வாசகம் எங்கே இருக்கும், முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். நம்ம நம்ம தமிழில் மொழிபெயர்க்கும் போது எப்படி நம்ம மொழிபெயர்த்துருவோம், முன்னாடி சொல்லப்பட்டதையே இந்த நிபந்தனைக்குரிய நிகழ்வாக என்ன செய்து விடுவோம், கொடுத்து விடுவோம். அதற்குரிய பல சான்றுகளை நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த குறிப்பிட்ட நிகழ்வில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தில் அந்த பெண்ணை பற்றிய எந்த விதமான தவறான எண்ணமும் என்ன செய்யவில்லை, தவறான ஆசையும் ஏற்படவில்லை. பொதுவாக அதற்காக யூசுப் நபியுடைய வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய எந்த தவறான எண்ணமே ஏற்பட வாதிக்கல. குறிப்பிட்ட அந்த நிகழ்வுல அந்த சம்பவத்தில் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய சான்றை பார்த்த காரணத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யவில்லை, தவறான எண்ணம் ஏற்படவில்லை. இது நாம முந்தைய தர்ஜமாவுக்கு மாற்றமாக ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் மாற்றியுள்ள ஒரு விஷயம். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சூரா யூசுஃப்ல 51, 52, 53வது வசனம். நீங்க ஒன்றை விளங்கிக்கணும், நம்ம அந்த நம்பர் பிராக்கெட் நம்பர் போட்டிருக்கோம் பாருங்க, இந்த நம்பர்லாம் நபி காலத்துக்கு பின்னாடி போடப்பட்டது தான். நபி காலத்தில் என்ன கிடையாது, எண்கள் எல்லாம் கிடையாது. இப்போ அந்த வசனத்தை பாருங்க, காலமா ஹத்துபுக்குன்ன இது ராவத்துன்ன யூசுஃப் அன் நஃப்சி. இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது மன்னர் ஒரு தூதுவரை அனுப்பி நீங்கள் ஜெயிலை விட்டு வாங்க அப்படின்னு மன்னர் அழைக்க விடுறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, நான் ஜெயிலை விட்டு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், என் மேலே அந்த பெண்களை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க, விசாரிங்க, அந்த பெண்களில் என்ன நடந்து விசாரிக்கணும்னு என்ன செய்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி கோரிக்கை வச்சோன்னா மன்னர் என்ன செய்கிறாரு, அந்த பெண்களை எல்லாம் அழைச்சி விசாரிக்கிறார். மன்னர் அந்த பெண்களை அழைத்து விசாரிக்கும் போது யூசுப் நபி எங்கே இருக்கிறாங்க, இதை மனசில் வச்சுக்கிடுங்க. இப்போ மன்னர் விசாரிக்கிறார், அந்த பெண்களை அழைச்சி விசாரிக்கிறார். காலமா ஹதுபுக்குன்ன இது ராவத்துன்ன யூசுஃப் அன் நஃப்சி, யூசுஃபை நீங்கள் அடைய முயன்ற போது உங்களுக்கு நேர்ந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்க, குல்ன ஹாஷல் இல்லா, அல்லாஹ் தூய்மையானவன், மா அலிம்னா அலைஹி மின் சூயின், அவரிடம் எந்த கெட்ட செயலையும் நாங்கள் அறியவில்லை. அப்போ இப்படி அந்த பெண்கள் சொல்லிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அமைச்சருடைய மனைவி சொல்கிறா, அவள் அந்த பெண்களில் ஒருத்தியாக தான் இருக்கிறா, கால திம்ரத்துல் அசீஸ். அப்போ அதற்கு அமைச்சரின் மனைவி, அல் ஆன ஹஸ் ஹசல் ஹக்கு, இப்போது உண்மை வெளிப்பட்டு விட்டது, அனராவத்துஹு அன் நஃப்சி, நான் தான் அவரை அடைய முயன்றேன், வைன்னஹு லமின சாதுகீன், அவர் உண்மையாளர்களில் ஒருவர் அப்படின்னு அமைச்சருடைய மனைவி சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வாசகங்களும் இந்த குர்ஆனில் அமைச்சருடைய மனைவியின் வாசகமாக தான் தொடர்ந்து வருது. ஆனால் நாம் இதற்கு முன்பாக பயன்படுத்திய மொழிபெயர்ப்புகள் எடுத்துக்கொண்டால் அந்த மொழிபெயர்ப்பில் இந்த 51ஆம் வசனம் முடிவு வரைக்கும் அமைச்சருடைய மனைவியின் வாசகமாக மொழிபெயர்த்துட்டு 52ல் இருந்து யூசுப் நபியோடு சொன்னதான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு முதல் கேள்வி என்ன கேள்வி வருது, இந்த பெண்களை மன்னர் விசாரிக்கும் போது யூசுப் நபி எங்கே இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த விசாரணைக்கு பிறகுதான் யூசுப் நபி எங்கே வர்றாங்க, மன்னர்கிட்ட என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ இந்த குர்ஆனுடைய வசனம் அரபி மொழி போங்க அடிப்படையிலையும் அந்த அமைச்சருடைய மனைவியுடைய பேச்சா தான் தொடர்ந்து வருது. யூசுப் நபி சொன்னார் என்பதற்கு எந்த ஆதாரமே எங்க என்ன செய்யல இல்லை. அப்போ இந்த 52வது வசனத்துடைய கருத்தை பாருங்க, நான் தான் அவரை அடைய முயன்றேன், அந்த யூசுப் எப்படிப்பட்டவர், உண்மையாளர்களில் ஒருவர், தாலிக்க, இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் லி யஅலம அன்னி லம் அஹுன்ஹு பில் கைப், மறைவாக இருக்கும் அவருக்கு நான் மோசடி செய்யவில்லை என்பதை அவர் அறிய வேண்டும் என்பதே இவ்வாறு ஒப்புக்கொண்டதற்கு காரணம். அந்த பெண்ணு அவள் உண்மையை சாட்சி சொல்லும்போது யூசுப் நபி அந்த சபையில் கிடையாது. அரபி மொழியில் சபையில் இருந்தால் அதுக்கு பிறகு ஷுஹூதும்பாங்க, சபையில் இல்லாவிட்டால் காயிபும்பாங்க. சபையில் இல்லாவிட்டால் என்னது, காயிப். யாராவது ஸ்கூலுக்கு வரலாம் வச்சுக்கிடுங்க, வந்துட்டா ஹாலிரும்பாங்க, வரலன்னா என்ன சொல்லுவாங்க, காயிப். காயிப்னு சொன்னால் சபையில் அவர் இல்லை, அவர் வெளியே என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, தாலிக்கல் யஅலம, அவர் அறிந்து கொள்ள வேண்டும். யார் அறிந்து கொள்ள வேண்டும்,
ஜெயிலில் இருக்கிற யூசுப் அவர் தெரிஞ்சுக்கணும், அந்நீலம் அகனுஹு பில் கைப், அவர் இந்த சபையில் இல்லாவிட்டாலும், எனக்கு முன்னாடி இல்லாட்டாலும், அவர் மறைவாக இருந்தாலும், காயிபில் அவர் இருந்தாலும், நான் அவருக்கு மோசடி செய்யவில்லை. நான் உண்மையை பொய்யாவதை நான் சொல்லலை, நான் இதைத்தான் சொல்கிறேன், உண்மையைத்தான் நான் சொல்கின்றேன். வண்ணல்லாஹலா எஹதில் கைதல் ஹாயினீன், அல்லாஹ் மோசடியாளர்களின் சூழ்ச்சிக்கு வழிகாட்ட மாட்டான். இதில் அவங்க என்ன மொழிபெயர்க்கிறவங்க என்ன விளங்கிடுறாங்க, இந்த வார்த்தையை மறைவாக இருக்கக்கூடிய அவருக்கு அந்த அமைச்சருடைய மனைவி யாரை நாடுறாங்க, யூசுப் நபியை நாடுறாங்க. இவங்க என்ன விளங்கிடுறாங்க, தன்னுடைய கணவரை நாடுகிறார் என்று விளங்கும் போது என்ன வந்துடுது, அவ தான் கணவருக்கு துரோகம் பண்ணிட்டாள. என்னைக்கு யூசுப் நபி சட்டையை பிடிக்க போனாலோ அப்பவுமே அவ யாருக்கு துரோகம் பண்ணிட்டான், கணவருக்கு துரோகம். தப்பு நடக்குதோ நடக்கலையோ, தப்பு செய்வதற்காக இறங்கி விட்டாலே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. நபியா சொல்றாங்களா இல்லையா, ஏதாவது ரெண்டு முஸ்லிம்கள் வாளால் மோதி கொண்டால் கொலை செய்தவனும் கொல்லப்பட்டவனும் செய்வான், நரகத்துக்கு போயிடுவான். அப்ப நபியா நாட்டுக்காக அல்லாஹ் தூதரே, கொலை செய்தவன் தப்பு செஞ்சிட்டான், கொல்லப்பட்டவன் நரகத்துக்கு போகணும். ரெண்டு பேருமே இவன் அவனை கொல்லவன் நினைச்சான், அவன் இவனை கொல்லவன் நினைச்சான், இவன் வாள் என்ன செஞ்சிருச்சு, முந்திருச்சு. அப்ப என்றைக்கு ஒரு பெண்ணு தப்பு செய்யணும் இறங்கிட்டாலோ அப்பவே அவன் என்ன செஞ்சிட்டா, கணவனுக்கு என்ன செஞ்சிட்டா, துரோகம் பண்ணிட்டா. உள்ளத்தை நினைச்சா துரோகம் கிடையாது, அது தப்பு செய்யணும் களத்தில் இறங்கியாச்சுல, போய் இறங்கி பிடிச்சாச்சு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இது அமைச்சருடைய மனைவியின் கூற்றாக வைத்து கொண்டால் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆளுக்கு அவர் அறிய வேண்டும், அவர் அறிவதற்காக அவர்னா அவங்க யாரை கொடுத்துட்றாங்க, அமைச்சருடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு சொல்வதாக விளங்கிக்கிறாங்க. கணவனுக்கு சொல்வதாக விளங்கிக் கொள்ளும் என்ன வந்துடும், அவள் தான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டா, துரோகம் பண்ண பொம்பளை தான் துரோகம் பண்ணலன்னு எப்படி சொல்லுவா அப்படிங்கிற கேள்வி என்ன செஞ்சிருது நிற்கும் போது குரான்ல அந்த பெண்ணுடைய வார்த்தையாகத்தான் வந்திருக்குது. அப்போ இவங்க அவள் கணவனுக்கு துரோகம் பண்ணி அவள் துரோகம் பண்ணவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அதனால் இதை யார் சொன்னதாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும், யூசுப் சொன்னதாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் அந்த அவர் அறிய வேண்டும் என்று அந்த பெண் சொல்வது யாரைத்தான் சொல்கிறாள், யூசுப்பை தான் சொல்ல. அரபி மொழியில் சபையில் இல்லாத ஒருவரை என்ன செய்வாங்க, அவர் காயிபில் இருக்கிறாரு அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க, அவர் மறைவா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பெண் சொல்லுகின்றார், ஆழிக்கல் ஏழம, அந்த அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்றால் யார், யூசுப், அவர் அறிந்து கொள்ள வேண்டும். தம் அஹுனுஹு பில் கைப், அவர் மறைவாக இருந்தாலும், பில் கைப்னா காயிபன், அவர் மறைவாக இருந்தாலும் நான் அவருக்கு மோசடி செய்யவில்லை, சரியாக தான் நான் சாட்சி சொல்றேன். அவர் சபையில் இருந்தால் குறுக்கு விசாரணை பண்ணலாம், குறுக்கு கேள்வி கேட்கலாம், அவர் சபையில் இல்லை, சபையில் அவர் இல்லாட்டா அவருக்கு என்ன செய்யல, சாட்சியில் என்ன செய்யல, அவருக்கு என்ன செய்யல, மோசடி செய்யவில்லை. வண்ணல்லாஹலா யஹ்தில் கைதல் ஹாயினீன், மோசடிக்காரர்களின் சூழ்ச்சிக்கு அல்லாஹ் செய்ய மாட்டான், வழிகாட்ட மாட்டான். அடுத்து அந்த பெண் சொல்கிறாள், வமாவு பர்ரிஉ நஃப்சி, என்னுடைய உள்ளம் பரிசுத்தமான சொல்லலை, இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸு, உள்ளம் என்றாலே கெட்டதை தூண்டக்கூடியதான், அவ தான் தப்பு செய்ய வந்துட்டாள்ல. அப்ப இந்த வாசகத்தை யூசுப் நபி சொன்னதை ஆக்கி என்ன செய்றாங்க, யூசுப் நபியை தன்னுடைய உள்ளம் பரிசுத்தமற்ற உள்ளம் என்று ஒத்துக்கொண்டா அப்படி ஆக்குறாங்க. அந்த குர்ஆனுடைய போங்குல அமைச்சருடைய மனைவியின் கூற்றாகத்தான் அது வருகிறது. இதற்கு முன்பாக யூசுப் நபி ஜெயிலில் இருக்கிறாரு. இந்த பெண் இப்படி சொன்ன பிறகுதான் யூசுப் நபி என்ன செய்கின்றார், சபைக்கு வருகின்றார். குர்ஆனுடைய வசனத்திலும் அந்த அமைச்சருடைய மனைவியின் கூற்றாகத்தான் தொடர்ச்சியாக வருகிறது. அப்போ வமாவு பர்ரிஉ நஃப்சி, அந்த அமைச்சருடைய மனைவி சொன்னால், இன்ன நஃப்ஸ, என்னுடைய உள்ளம் பரிசுத்தமானது என்று நான் வாதிக்கவில்லை, என்னுடைய உள்ளத்தை நானே தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூயி இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய இறைவன் அருள் புரிந்தவற்றை தவிர உள்ளம் தீமையை அதிகம் தூண்டுவதாகவே உள்ளது. இன்ன ரப்பி கஃபூர் ரஹீம், என் இறைவன் மன்னிப்பு மிக்கவன், நெஹரில்லா அன்பாளன். எப்போ நம்ம இந்த 3 வசனங்களையும் யாருடைய கூற்றாகத்தான் மொழிபெயர்த்திருக்கிறோம், அமைச்சருடைய மனைவியின் கூட்டாக. முந்தைய மொழிபெயர்ப்பு யாருடைய கூட்டாக மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சு, யூசுப். அதுக்குரிய காரணத்தை நான் தெளிவுபடுத்தினேன். இங்கே என்ன கேள்வி, அந்த அமைச்சருடைய மனைவி அவர் அறிய வேண்டும் என்று சொல்வது யாரைத்தான், சிறையில் இருக்கக்கூடிய யூசுப் நபியைத்தான். தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்து அவள் மறுக்கவில்லை. அது அடுத்த வசனத்தில் அவள் என்ன செய்கின்றாள், ஒப்புக்கொள்கின்றாள். அப்போ இந்த வசனத்தை நாம் தகுந்த ஆதாரங்கள் அடிப்படையில், இதற்கு பிறகுதான் அந்த யூசுப் நபி என்ன செய்வார், மன்னர் அழைப்பார். ஃபலம்மா ஜாஹு, யூசுப் வந்த பிறகு அவரை நெருக்கமாக்கி வைத்துக்கொண்டு அவருடைய பேசுவார் என்றெல்லாம் யூசுப் வருகையெல்லாம் இதற்கு பிறகுதான் என்ன செய்யும் இருக்கும். அப்போ இதில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தகுந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நம்முடைய கருத்தை மாற்றி இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே தெளிவுபடுத்திக்கிறோம். அடுத்து சூரத்து யூனுஸ் 10வது அத்தியாயத்தில் 92வது வசனம். அதில் பாருங்க, ஃபல் யௌம நுனஜ்ஜீக பி பதனிக லி தகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படும் போது
அந்த ஃபிரௌனை நோக்கி சொல்லப்பட்ட இறைவன் சொன்ன வாசகம். அது யௌம், இன்றைய தினம். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டானா இல்லையா, முஹர்ரம் 10. அந்த முஹர்ரம் 10 இன்றைய தினம். நுநஜ்ஜீக, இந்த நுநஜ்ஜீக அப்படிங்கிற வாசகத்துக்கு முந்தைய தர்ஜமாக்கள்ல என்ன மொழிபெயர்ப்பு நான் பயன்படுத்தி கொண்டு முந்தைய தர்ஜமா என்ன மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா, நாம் உண்மை பாதுகாப்போம் அப்படின்னு செய்யப்பட்டுச்சு, மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. உண்மையிலேயே இந்த நஜ்ஜாங்கிற வார்த்தைக்கு பாதுகாப்போங்கிற அர்த்தத்தை விட காப்பாற்றுவோங்கிற அர்த்தம் தான் பொருத்தமான அர்த்தம். காப்பாற்றுவோங்கிற அர்த்தம் வந்தால் என்ன, காப்பாற்றுறதுனால எப்படி காப்பாற்றுறது? ஒருவனை காப்பாற்றுவது என்று சொன்னாலே என்ன, எப்படி காப்பாற்றுறது என்ன சொல்லுவோம்? உயிரோடு காப்பாற்றுறது தான். இந்த குர்ஆன் எந்த வசனம் எடுத்து பாருங்க, ஃபிரௌனுடைய மனைவி துவா செஞ்சாங்க, நஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி, ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. இந்த இதிலிருந்து வந்த வாசகம் தான். அதே மாதிரி இஸ்ரவேல் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் சொல்லி காட்டுவான், நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை விட்டும் உங்களை நாம் என்ன செய்தோம், காப்பாற்றினோம். இந்த வசனத்தில் மட்டும் பாதுகாப்போன்னு மொழிபெயர்த்திருப்போம். பாதுகாப்போன்னு காப்பாற்றுறது, நஜ்ஜாக்கு உண்மையான அர்த்தம் என்ன அர்த்தம் தான், காப்பாற்றுறது தான். ஒரு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது கிடையாது, உயிரோடு காப்பாற்றுறது தான் நஜ்ஜாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். நாம் ஃபிரௌனுடைய உடலை, செத்து போன உடலை பாதுகாக்கிற அர்த்தம் மைண்டில் போய் உட்கார்ந்தவுடனே இந்த நஜ்ஜாக்கு என்ன அர்த்தம் கொடுத்துட்டோம், காப்பாற்றுவோங்கிற வார்த்தையை எப்படி ஆக்கிட்டோம், பாதுகாப்போங்கிற அர்த்தத்தை கொடுத்து ஃபிரௌனுடைய உடல் என்ன செய்யப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. இந்த நஜ்ஜாங்கிற வார்த்தைக்கு காப்பாற்றுவோம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் சொன்னோம்னா, ஒரு மணற்பாங்கான இடத்தில் போடுவோம். நஜ்வானா உயரமான ஒரு இடம், மணற்பாங்கான இடம், மணற்பாங்கான இடத்தில் போடுவோம் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யுது, இந்த வார்த்தைக்கு இருக்குது. அப்போ நம்ம பாதுகாப்போங்கிற அர்த்தத்தை இந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தமே நேரடி அர்த்தம் தான். என்ன அர்த்தம், காப்பாற்றுவோங்கிற அர்த்தமும் நேரடி அர்த்தம் தான். அதே போன்று மணற்பாங்கான இடத்தில் போடுவோம் அப்படிங்கிற அர்த்தமும் நேரடி அர்த்தம் தான். அதற்கு சான்றம் பின்னாடி குறிப்பிட்டிருக்கோம். அப்போ ஃபல் யௌம, இன்றைய தினம், நுநஜ்ஜீக பதனிக்க நீ தக்கூன திமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு நீ சான்றாக நீ ஆவதற்காக இன்றைய தினம் உன்னை உன் உடலுடன் கரையில் போடுவோம். கரைனா உயரமான பகுதி, அதாவது மணற்பாங்கான உயரமான பகுதிக்கு நஜ்வான்னு சொல்லுவாங்க. கரை என்றால் உயரமான பகுதி. அப்போ அல்லாஹ் ஃபிரௌனை அவனுடைய உடலோடு என்ன செய்வான், கரையில் தூக்கி போடுவதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மொழிபெயர்த்திருக்கிறோம். இப்போ நாம் காப்பாற்றுவோம் என்பதற்கு பதிலாக கரையில் போடுவோம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறோமா இல்லையா? இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிடணும். குர்ஆனில் 17ஆம் அத்தியாயம் 103ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅராத யஸ்தஃபிஸ்ஸஹும் மினல் அர்த், அவன் அவர்களே பூமியிலிருந்து வெளியேற்ற எண்ணினான். ஃபிரௌன் இஸ்ரவேல் சமுதாயத்தை மிஸ்ர் தேசத்திலிருந்து வெளியேற்ற நினைத்தான். ஃபஅக்ரக்னாஹு வமம்மாஹு ஜமியா, அவனையும் அவனுடன் இருந்த அனைவரையும் நாம் மூழ்கடித்து விட்டோம். ஃபிரௌன் என்ன செய்யப்பட்டு விட்டான், கொல்லப்பட்டு விட்டான். ஃபிரௌன் செத்து விட்டான் என்பதை குர்ஆன் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. அப்போ ஃபிரௌனை நுநஜ்ஜீக்கங்கிற வார்த்தைக்கு காப்பாற்றுவோங்கிற அர்த்தம் கொடுத்தா ஃபிரௌனை அல்லாஹ் உயிரோட காப்பாற்றினாங்கிற அர்த்தம் வரும். இந்த இடத்துல பார்த்தோம்னா அல்லாஹ் ஃபிரௌன் என்ன செய்து விட்டான், மூழ்கடித்து விட்டான். ஃபிரௌன் செத்துட்டான். எல்லோ மக்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஃபிரௌனும் என்ன செய்யப்பட்டு விட்டான், மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். நபிகள் ஹதீஸை சொல்கிறாங்களா இல்லையா? மதீனாவுக்கு வந்தவொடனே யூதர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாள் மகத்துவமிக்க நாள். அல்லாஹ் என்ன செய்தான், மூசா நபி அவருடைய கூட்டத்தையும் காப்பாற்றி ஃபிரௌனை அவருடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் என்ன செய்தான், மூழ்கடித்தான். அப்போ ஃபிரௌன் முஹர்ரம் 10 அவன் செய்யப்பட்டு விட்டான், மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். அப்போ இந்த வசனத்தில் போய் அது யௌமன் நஜ்ஜீக்க, இன்றைய தினம் உன்னை நாம் பாதுகாப்போம், உன்னை நாம் காப்பாற்றுவோம். ஃபிரௌனை மூழ்கடிக்கப்பட்டதில் செத்துட்டான் குர்ஆன் சொல்லுது, செத்துட்டான் ஹதீஸ் சொல்லுது. செத்தவன் உயிரோடு அல்லாஹ் தூக்கி போட்டாங்கிறது முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு எதிரான பொருளை என்ன செஞ்சிருது, ஆயிடுது. அப்போ இந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. அப்போ இதே வார்த்தைக்கு, நஜ்ஜாங்கிற வார்த்தைக்கு அரபி மொழி டிக்ஷனரியில் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, தஃப்சீர் குர்துபியில் சான்றுக்காக நாம் எடுத்து காட்டுறோம். எல்லா டிக்ஷனரிலையுமே இந்த அர்த்தம் தான் ஃபஸ்ட் அர்த்தம். ஃபல் யௌம நுநஜ்ஜீக பி பதனிக் ஐ நுல்கீக அலா நஜ்வத்தி மினல் அர்த். அதாவது நுநஜ்ஜீக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நுல்கீக அலா நஜ்வத்தி மினல் அர்த், பூமியிலிருந்து மேடான பகுதியில் உண்மை போடுவோம். நஜ்வான்னு சொன்னோம்னா மணற்பாங்கான பகுதி, தரை ரொம்ப தாழ்வை விட்டும் உயர்ந்த பகுதி. கடல் தாழ்வாக இருக்கும், கரை என்பது என்ன செய்யும், உயர்வாக இருக்கும். அதே போன்று லிசானுல் அரப் அப்படிங்கிற அரபி மொழி அகராதியில் சொல்லப்பட்டிருக்கு, ஒன் நஜ்வத்து, நஜ்வா என்ற வாசகமும், ஒன் நஜாத்து, நஜாத் என்ற வாசகத்து என்ன அர்த்தம், மர்தஃபஅ மினல் அருள், அது தரையிலிருந்து உயர்வான பகுதின்னு அர்த்தம். நஜ்வா நஜாத் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்,
தரையிலிருந்து உயர்வான பகுதி. இப்போ அல்லாஹ்வுடைய வாசகத்தை விளக்குறாரு. வ கௌலுஹு தஆலா அல் யௌம நுனஜ்ஜீக பி பதனிக், இன்றைய தினம் உன்னை உன் உடலுடன் கரையில் போடுவோம். ஏன்னா மூழ்கடிக்க போடும்போது சிலருக்கு கை தனியாக போயிடும், கால் தனியாக போயிடும், தலை தனியாக போயிடும், மூழ்கடிக்கப்படுறது தானே. அல்லாஹ் ஃபிரௌனை மட்டும் என்ன செய்யறான், முழு உடம்போடையும் தூக்கி என்ன செஞ்சிடறான். பி பதனிக்கன்னு வருதா இல்லையா, உன்னுடைய உடலுடன் அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த ஒரு பாட்டுமே தனியாக பிரிந்து போகாது. உன்னுடைய உடம்போட முழு உடம்போட உன்னை தூக்கி நம்ம என்ன செய்வோம், தரையில் போடுவோம். ஐ நஜ் அலுக்க ஃபவுக்க நஜுவத்தின் அருள், உண்மை பூமியிலிருந்து ஒரு மணற்பாங்கான பகுதியில் உயரமான பகுதியில் போடுவோம். நூலுகிறக்க, உன்னை நாம் வெளிப்படுத்துவோம். நுல்கீக்க அலேகா, அல்லது உயரமான பகுதியில் உண்மை நாம் போடுவோம். லி தூரஃபலி அன்னஹு, ஏனென்றால் அல்லாஹ் லி தூரஃப, நீ அறியப்படுவதற்கா. என்ன காரணம், அல்லாஹ் சொல்ல காலபி பதனிக்கன்னு அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய உடம்போடுன்னு சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்லல, வலம் யகுல் பி ரூஹிக்க, உன்னுடைய உயிரோடுன்னு அல்லாஹ் என்ன செய்யல சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான், உன்னுடைய உடம்போடு நம்ம என்ன செய்வோம், தூக்கி போடுவோம். காப்பாற்றுறதுங்க அர்த்தத்தில் வந்து அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும், உன்னை உயிரோடு தூக்கி என்ன செஞ்சிருவோம், போட்டுருன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும். அவன் செத்துட்டான். அப்போ இங்கே நஜ்ஜீக்கங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பூமியிலிருந்து தரையிலிருந்து உயரமான ஒரு பகுதியில் வந்து உண்மை நாம் தூக்கி போடுவோம். அப்படிதான் ஃபிரௌனை நோக்கி சொல்லப்பட்ட வாசகம். பின்பார்ந்து அவனுக்கு பின்னாடி உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவனை பார்த்து எவ்வளவு அரிச்சாட்டியம் பண்ணா, எவ்வளவு அக்கிரமம் பண்ணா, இவனுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்பதை பிற மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த வசனத்துடைய கருத்தும் நாம் முந்தைய மொழிபெயர்ப்பதில் நம்ம இதை செய்கிறோம், மாறுபடுறோம். இங்கே என்ன அர்த்தம் நம்ம கொடுத்துருக்குறோம், அல் யௌம நுனஜ்ஜீக்கன்னு சொன்னால் உண்மை உயரமான ஒரு தரை பகுதியில் போடுவோம், கரையில் போடுவோம். கரை என்றால் அது உயரமான பகுதி, அதனால் கரையில் போடுவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்திருக்கின்றோம், மொழிபெயர்த்திருக்கின்றோம். இதையும் நான் செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய அரபி அகராதி ஆதாரங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம், குறிப்பிட்டிருக்கின்றோம். அடுத்து நீங்கள் பாருங்க, யூனுஸ் நபி தொடர்பான வசனம் சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம். வதன்னூனி இஸ்ஸஹப முகாலிபன், மீன் வயிற்றில் இருந்தவர். தன்னூன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் நபியான மீனுடையவரையும் நினைவு கூறுவீராக. இஸ்ஸஹப முகாலிபன், அவர் கோபமாக வெளியேறிய போது. குரானில் வந்து அவர் யார் மேலே கோபப்பட்டான்னு தெளிவாக நேரடியாக சொல்லப்படலை. ஆனால் நாம் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது கோபப்பட்டார், அதுக்கு ஆதாரம் இல்லை. அதனால் அந்த வாதத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்ஸஹப முகாலிபன், கோபமாக சென்றார் தான் இருக்குது. அவர் யார் மீது கோபப்பட்டார் என்று குரான் என்ன செய்யப்படல, நேரடியாக சொல்லப்படவில்லை. அப்போ ஆதாரம் இல்லாத ஒன்றை வந்து நாம் அல்லாஹ் மேலே கோபப்பட்டால் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் மேலே கோபப்படுவது குஃபுர், அல்லாஹ் மேலே கோபப்படுறது என்னது, இறை நிராகரிப்பு. அப்போது நபி மேலே நம்ம அதை சுமத்தணும்னா அதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கணும். அப்போ ஆதாரம் இல்லாதவனா என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்து பாருங்க, அல்லன் நக்திர அலேஹி ஃபலன்ன அல்லன் நக்திர அலேஹி, முன்னாடி உள்ள மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னோம்னா, அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். யூனுஸ் நபி என்ன நினைச்சாருன்னு மொழிபெயர்த்திருந்தோம், அவர் மீது நாம் என்ன செய்ய மாட்டோம், சக்தி பெற மாட்டோம். இல்லை நாம் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறோம்னா, அவரை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறோம், மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்த அல்லன் நக்திர அலேஹிங்க ரெண்டு அர்த்தமே வரும். எப்படி வரும், குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு, மனிதனை இறைவன் சோதிக்கும் போது சோதிக்கும் விதமாக ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவருக்குரிய வாழ்வாதாரத்தை இறைவன் நெருக்கடி ஆக்கினால். இந்த கதர அலா இது எந்த அர்த்தத்தில் வந்திருக்கு, நெருக்கடிங்கிற அர்த்தத்தில் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. குரானில் வந்து சக்தி பிரதங்க அர்த்தம் வந்திருக்கு. சக்தி பிரதம் சொன்னோம்னா மின் கபுல் அன் தக்தீரு அலேஹிம், அவர்கள் மீது நீங்கள் ஆற்றல் பெறுவதற்கு முன்பாக, அவர்கள் மீது நீங்கள் சக்தி பெறுவதற்கு முன்பாக. அப்போ இந்த வார்த்தைக்கு அல்லன் நக்தீர அலேஹி ரெண்டு அர்த்தமே இலக்கண அடிப்படையில் பொருந்தும். எந்த அர்த்தம் பொருந்தும், அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம், அல்லாஹ் வந்து நம்மளை தண்டிக்கிறதுக்கு நம் மீது சக்தி பெற மாட்டான் என்று யூனுஸ் நபி நினைத்தார் அப்படிங்கிற அர்த்தமும் வார்த்தை அர்த்தத்தின்படி பொருந்தும். அல்லாஹ் நம்மை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்ற அர்த்தமும் எந்த அர்த்தத்தின்படி பொருந்தும், வார்த்தை அர்த்தத்தின்படி. குரானில் வந்து இந்த ரெண்டு அர்த்தத்திலையுமே இந்த கதரை கடுத்து அலா வந்தால் நக்திர அலா, நக்திரங்கிறது முதாரியான ஃபைல், கதரங்கிறது இறந்த கால வினைச்சொல். கதர என்பதற்கு நெருக்கடி உண்டாக்கினான் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அதே மாதிரி கதர என்பதற்கு ஆற்றல் பெற்றான் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. இந்த கதரை கடுத்து அலா வந்தா, கதர என்ற வார்த்தைக்கு அடுத்து அலா என்ற அந்த இடைச்சொல் வரும் என்றால், ஹருஃப் வரும் என்றால் ரெண்டு அர்த்தமே பொருந்தும். இப்போ இங்கே ரெண்டு அர்த்தம் வைக்கலாம். என்ன அர்த்தம் வைக்கலாம்,
அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று யூனுஸ் நபி நினைத்தார். இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தன்னை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று யூனுஸ் நபி நினைத்தார். இந்த ரெண்டு அர்த்தத்தில் நாம் எதை சிறந்த எல்லோரும் நாமளும் முன்னாடி ஏற்றுக்கொண்ட அர்த்தம். இந்த அர்த்தம் நம்ம மறுக்கவனா இல்லை, இதை ஏற்றுக்கொண்டு அந்த அர்த்தத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், செய்து கொண்டிருந்தோம். இந்த இரண்டு அர்த்தங்களில் ஒரு நபி அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று நினைப்பதை விட அல்லாஹ் தன்னை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று தான் என்ன செஞ்சிருப்பாரு, நினைச்சிருப்பார். ஏன்னு சொன்னோம்னா அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று நினைப்பது பாரதூரமான அர்த்தம், ஷிர்கான ஒரு இதை போய் என்ன செஞ்சிடும், விட்டுரும். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்தில் அவங்களுடைய தலை உடைக்கப்படுது. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு நபியை காயப்படுத்திய சமுதாயம் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு இந்த மாதிரி இறைவன் மீது உள்ள நம்பிக்கையில் நபியை காயப்படுத்தினா அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெற்றியை கொடுக்கவே மாட்டான், தோல்வியை தான் கொடுப்பான். நபியெல்லாம் நினைக்கிறாங்களா இல்லையா, அதை அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். இந்த மாதிரி தான் ஒரு நபியாக இருப்பதினால் அல்லாஹ் நம்மளை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று யூனுஸ் நபி நினைச்சாங்க. இப்படி நினைப்பது அதுவும் குற்றம் தான். அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று நினைப்பதும் குற்றம்தான். அல்லாஹ் தன்னை நெருக்கடி நபியாக இருந்தால் நெருக்கடிக்கு அல்லாஹ் உள்ளாக்கவே மாட்டான் என்று நினைப்பதும் குற்றம் தான். ஏன்னா எல்லா நபிமார்களுமே என்ன செய்யப்பட்டாங்க, ஒரு ஜுல்சிலு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூத ரசூலு வல்லதீன் ஆமனு மாஹு மத்தா நஸ்ருல்லாஹ், இறை தூதரும் அவரோடு இருந்த நம்பிக்கை கொண்டவர் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று ஏங்கும் அளவுக்கு என்ன செய்யப்பட்டாங்க, நடுநடுங்க செய்யப்பட்டார்கள். அப்போ ஒரு நபி அப்படி நினைக்கக்கூடாது. தாவா பணிக்கு வந்துட்டா என்ன நினைக்கக்கூடாது, அல்லாஹ் நம்ம என்ன செய்ய மாட்டான், நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டான் அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினைப்பதும் என்னதுதான், குற்றம் தான். அப்போ அவர் என்ன செய்கிறார், இந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தம் கொடுக்குறோம், அல்லாஹ் நம்மை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டான் என்று யூனுஸ் நபி நினைத்ததாக அர்த்தம் கொடுப்பது தான் சிறந்தது அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இதை விளங்கிக்கணும். யூனுஸ் நபி அல்லாஹ் மேலே கோவப்பட்டார் என்பது ஆதாரம் கிடையாது. ரெண்டாவது அல்ல நகதீர அலேஹி என்ற வாசகத்திற்கு ரெண்டு அர்த்தமே பொருந்தும். எந்த அர்த்தம் பொருந்தும், அல்லாஹ் சக்தி பெற மாட்டாங்க அர்த்தமும் பொருந்தும், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டாங்க அர்த்தம் பொருந்தும். இரண்டுமே குற்றம் தான். அப்போ ஒரு குஃப்ரை நாம் சுமத்துவதை விட இன்னொரு நபிமார்கள் அந்த அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க என்பதனால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இரண்டாவது பொருளை தான் நம்ம என்ன செய்திருக்கணும், கொடுத்திருக்கணும். அப்போ ஒரு கேள்வி வரும், யூனுஸ் நபி கோவப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு இன்னொரு வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்குரிய ஆதாரங்கள் நமக்கு என்ன செய்து இருக்குது. என்ன ஆதாரங்கள், சூரத்துல் கலம்ல 48, 50வது வசனம். ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகத்துக்கு மக்கா காஃபிர்கள் மூலமாக பயங்கரமான நெருக்கடிகள் சோதனைகள் ஏற்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மக்கா காஃபிர்களிடமிருந்து நபிகள் நாயகம் பட்ட நெருக்கடிகள் சோதனைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்ல, ஃபஸ்பிர் நபியே பொறுமையை மேற்கொள்வீராக. என்ன நெருக்கடி வந்தாலும் என்ன செய்யணும், கொண்ட கொள்கை என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். பொறுமைனா அதுதானே, பொறுமையை மேற்கொள்வீராக. ஹுக்குமி ரப்பிக், உமது இறைவனின் தீர்ப்புக்காக பொறுமையை மேற்கொள்வீராக, பொறுமையுடன் இருப்பீராக. வலா தக்குன் க சாஹிபில் ஹூத், நீ யார மாதிரி ஆயிடக்கூடாது, மீன் வயிற்றில் இருந்தார் அல்லவா அவரை போன்று ஆகிவிடக்கூடாது. மக்கா காஃபிர்கள் மூலமாக நபிகள் நாயகத்துக்கு பல்வேறு விதமான சோதனைகள் நெருக்கடிகள் வரும்போது அல்லாஹ் நபிகள் நாயகத்தை என்ன சொல்கிறான், இந்த மக்கா காஃபிர்கள் பயங்கரமான தொல்லைகளை தர்றாங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க. நெருக்கடியை வர்றதுனால நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, தாவா பணியை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. அல்லாஹ் ஒரு தீர்ப்பு வச்சிருக்கிறான், உமது இறைவனின் தீர்ப்புக்காக பொறுமையாக இருப்பீராக. நீங்கள் எப்படி ஆயிடக்கூடாது, மீன் வயிற்றில் இருந்தார அவரை மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் யூனுஸ் நபியை உதாரணமாக காட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ யூனுஸ் நபி யார் மீது கோபப்பட்டு வெளியேறினார், மக்கள் மீது என்று இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து முடிவு செய்வதுதான் அது சிறந்ததாக இருக்கும். இந்த நபிகள் நாயகத்தை அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மக்கள் மூலமாக நெருக்கடி வரும்போது ஃபர்ஸ்ட் பில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக என்ன செய்யுங்க, பொறுமையை மேற்கொள்ளுங்க. யாரமா நீங்கள் ஆயிடாதீங்க, மீன் வயிற்றில் இருந்தார அவரை மாதிரி ஆகிவிடாதீர்கள். அப்போ அவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுடைய நெருக்கடியை தாங்க முடியாமல் அவங்க செல்லும் போது தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்ற விளக்கம் தான் ஓரளவு இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து நாம் சொல்வதற்கு நெருக்கமான விளக்கமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால யூனுஸ் நபி அல்லாஹ்வின் மீது கோபம் கொண்டா என்பதற்கு என்ன கிடையாது, ஆதாரங்கள் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் யூனுஸ் நபியை உதாரணமாக காட்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை வைத்து பார்க்கும் பொழுது மக்கா காஃபிர்கள் மூலமாக நபிகள் நாயகத்துக்கு என்ன செஞ்சது, நெருக்கடி வந்துச்சு. அப்போ நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் பொறுமையை என்ன செய்யுங்க, மேற்கொள்ளுங்க. யார் மாதிரி ஆயிடாதீங்க, யூனுஸ் நபி மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க, ஆயிடாதீங்க. அப்போ மக்கள் மூலமாகவும் நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நெருக்கடியை கொடுப்பான். அந்த நெருக்கடியை கண்டு நபிமார் என்ன செஞ்சிடக்கூடாது,
விரண்டு ஓடி விடக்கூடாது. அவங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஏதோ அல்லாஹ் தொடர்ந்து என்ன செய்கின்றான், அவர் அந்த மாதிரி இது நாதா ஒஹுவ மக்லூம், தூக்கம் நிறைந்தவராக இறைவனை இறைஞ்சியது நினைத்து பார்ப்பீராக. லவ்லான் ததாரகு நிஅமத்தும் ரப்பிஹி, அவரது இறைவனை அருட்கொடை அவரை அடைந்திருக்காவிட்டால் ல நுபிதபில் அராய் ஒஹுவ மதுமூம், அவர் பழிக்கப்பட்டவராக வெட்ட வெளிதல் செய்யப்பட்டிருப்பார், எரியப்பட்டிருப்பார். ஃபஜ்தபாஹு ரப்புஹு, அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து ஃபஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அவர்களை நல்லோர்களில் ஒருவராக செய்துவிட்டான், ஆக்கினான் என்று யூனுஸ் நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகிறான். அப்போ இதை நாம் என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கொள்ளணும். அடுத்து சூரத்துல் ஹஜ்ஜில் இதை சபீர் உங்களுக்கு விளக்குவார். சூரத்துல் ஹஜ்ஜில் 27, 28 இந்த வசனங்கள் என்ன செய்வார், அவருடைய சப்ஜெக்டில் வரும். அதில் விரிவாக இதில் நாம் முந்தைய தர்ஜமாவுக்கு மாற்றமான மொழிபெயர்ப்பு தான். நாம் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் மாறுபடக்கூடிய முக்கியமான வசனங்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு என்னுடைய இந்த வகுப்பை நிறைவு செய்து வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.